Hello and welcome to Offside Coutam for yet another video மக்களை. Anthony Gordon to Barcelona, here we go. 70 million euros fixed transfer fee plus variable fees up to 80 million euros நம்மளுக்கு சைன் பண்ணிட்டோம். காலையில் லிங்காக ரூமர்ஸ் வருது, மத்தியானம் பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரி பண்ணுறோம், சாயங்காலத்துக்குள்ளே சைனிங்கை முடிச்சுட்டு ஹியர் வி கோன்னு ஒரே நாளில் டெக்கோ போயிட்டு டீலை முடிச்சுட்டு வந்துட்டாப்புல. இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆண்டனி கார்டன் எப்படி ஃபிட் ஆவான், என்ன ஏது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பேசுகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பிரணவ், நம்ம இதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம எப்போ வந்து இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபரை முடிச்சிருக்கோம், இப்படி ஒரே நாள் ஒன் டேயில் முடித்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. பட் இவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம எந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா கடைசியா? ஐ திங்க் இட் வாஸ் ஆப்மேங். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். டெட்லைன் டே அன்னைக்கு ஹி வாண்டட் டு லீவ், இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. நம்ம அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு முந்தையெல்லாம் பார்த்தா மற்ற கிளப்பெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். இப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் லிவர்பூல் வந்து டியேகோ ஜோட்டா சைன் பண்ணப்போ no one had a clue that Liverpool wanted Diego Jota. I think at around, எனக்கு டைம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, இட் வாஸ் லைக் 1-2க்கு வந்து ஃபெப்ரிசியோ போடுறான், in 9 minutes Diego Jota will be unveiled as Liverpool player அப்படின்ட்டு 9 நிமிஷத்துல லிவர்பூல் போஸ்ட் போடுறாங்க, Diego Jota signed from Wolvesன்னு. This was how his signing happened. எனக்கு இதெல்லாம் பார்த்தா என்னடா நம்ம மட்டும் உட்காந்து இவ்வளோ நெகோசியேட் பண்ணிருக்கோம். இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம ரீசெண்டாக பண்ண சைனிங்ஸ் எல்லாமே வந்து லாங் ட்ரான் நெகோசியேஷன்ஸ். மேபி ஆல்மோ வாஸ் ஸ்லைட்லி லெஸ். ஜோன் கார்சியாவே வந்து ரொம்ப நாளைக்கு இட் வாஸ் நாட் நெகோசியேஷன்ஸ் வித் எஸ்பானியோல், பட் ரொம்ப நாளைக்கு சைன் பண்ணுவோமானே தெரில. இட் வாஸ் எஸ் நோ, இன்னைக்கு பே பண்ண போகிறோம், நாளைக்கு ஃபீஸை பே பண்ண போகிறோம், நாளான்னைக்கு பே பண்ண போகிறோம், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ரஃபாவோடதும் கூண்டேவோடதும் வாஸ் லாங் ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக செல்சி ரெண்டுமே. Leva was a long drawn negotiation with Bayern. I don't remember at all. எனக்கு நான் பார்சலோனா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு சைனிங் பண்ணணும் எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்குன்னா நீ சொல்லு. சி பிளேயருக்கெலாம் அடுத்து வருவோம். The feeling was something else. நேதி காலையில் எழுந்துருச்சு கார்டன் லிங்க்ட் வித் பார்சலோனா அப்படின்னு பார்த்தேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபெப்ரிசியோ ஃபர்ஸ்ட் டைம் ட்வீட் போட்டான், பார்சலோனா இன்ட்ரெஸ்டட் இன் கார்டன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஆக்சுவலாக ஆஃபீஸில் நேற்றுக்கு பார்க்கவே இல்லை ஃபோனு பெருசாக, அப்பப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா அட்வான்ஸ் நெகோசியேஷன்ஸ் பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரிட்னு வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா ஹியர் வி கோ சூன்னு வருது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஹியர் வி கோ வந்துருச்சு. அண்ட் எல்லாம் 100 மில்லியன் இதுன்னு காலையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எஃபெக்டிவ்லி த டீல் இஸ் 70+10. அதுதான் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுற டீலு. ஃபார் ஜஸ்ட் த ஃபீலிங், அன்பிலீவபிள் ஸ்டார்ட் டு த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. டீகோ மாஸ்டர் கிளாஸ். ஆமாம், டீகோ வி ஓ யூ அண்ட் அப்பாலஜி, ஹியூஜ் அப்பாலஜி லெட்டர். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சேனல் முன்னாடி இருந்து பார்த்துருக்கீங்களோ ஞாபகம் இருக்கான்னு தெரில. பட் நாங்கள் வந்து லாஸ்ட் சம்மர் அப்போ நானும் ஸ்ரீராமும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், டெக்கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த அந்த லூயிஸ் டியாஸு, நிக்கோ வில்லியம்ஸ் நெகோசியேஷன்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு டெக்கோ அவுட் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பட் என் தலைவன் வந்து திஸ் இஸ் நாட் த எண்டு, திஸ் இஸ் த பிகினிங் அப்படின்றான். இதுவே ஆரம்பமே வெறியாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து இன்னைக்கு இது. பட் ஐ ஹவ் நெவர் சீன் அஸ் நம்ம இவ்வளோ ஏர்லியான இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இன்னும் டெக்னிக்கலி ஓப்பன் ஆகலை. ஐ திங்க் June 1 தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பனே ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைனிங் டன், அதுவும் ஒரு மேஜர் சைனிங் டன். அதை யோசிக்கும் போதே வந்து ஆர் வி பிகமிங் சீரியஸ் அகெயின் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்ச பார்சலோனாலாம் எனக்கு தெரிஞ்சு டெட்லைன் டே இன்னைக்கு 4 பீஸா வாங்கி வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஜெரார்ட் ரோமெரோ ஹேப்பன் இந்த மாதிரி தான்டா பார்த்துருக்கோம். ஆடாமாற்றவரை லோனு கொண்டு வா, ஜவ் கேன்சலோ லோன்ல கொண்டு வா, ஜவ் ஃபிலிக்ஸை லோன்ல கொண்டு வா அப்படின்னு தான் சைனிங் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சியோட மூவ் அப் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியே எப்படி இருக்குன்னா, ஜூன் ஜூலை இழுத்து ஒரு சைனிங் பண்ணுவோம். அப்புறம் ஆகஸ்ட்டில் கரெக்டாக விண்டோ மூடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி சரி இவனை லோன் சைனிங் பண்ணிட்டு வரலான்னு ஒரு லோன் சைனிங் பண்ணிட்டு வருவோம். அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ரியல் ஃபீலிங். அண்ட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட்
Bayern and Liverpool were concretely interested கார்டன்ல அண்ட் பயன் வந்து ஒரு பிட்டு கூட சப்மிட் பண்ணியிருக்கானுங்க நேற்று. ஆனால் பயன் அந்த வேல்யூவேஷன் மேட்ச் பண்ணலங்கிறது ஒன்று. பட் இவ்வளோ குயிக்காக நம்ம ரேப் அப் பண்ணோங்கிறது வந்து எனிதிங் கூட வேப்பன். நம்ம பிட்டிங் வார்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து இல்லை இது டூ மச் வேல்யூவேஷன்ட்டு நாளைக்கு வந்து 20 மில்லியன் எக்ஸ்ட்ரா வீசுவானுங்க அவனுங்களாம். ஸோ வெரி வெரி குட். நேற்றுக்கு சைனிங், இன்னைக்கு மெடிக்கல், நாளைக்கு அன்வெயிலிங்கா எனக்கு தெரிலப்பா. பட் அன்ரியல் ஃபீலிங். நம்ம இது பற்றி வருவோம், ஆந்தனி கார்டன் பற்றி பேசுவோம். பிஃபோர் மூவிங் ஆன், நம்ம ஃபேன் பேஸ்லேயே வந்து ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபரை பற்றி. ஸோ அது பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்க நான் எனக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது பேசணுன்னு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்களும் உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ 70 million + 10 million add-ons. Do you think we paid excessively or do you think it's a good transfer fee? நீ யாருக்கு பே பண்ற அப்படிங்கிறது பார்க்கணும். யூ see Anthony Gordon may have had a poor Premier League season in தடவை, but you are paying this money for a proven Premier League player, more importantly proven Champions League player. I think he was one of the highest goal scorers in the Champions League this season. எனக்கு எக்ஸாக்ட்டா எங்க முடிச்சான்னு தெரியல. 10 goalsல முடிச்சான். குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து I think he was with Mbappe leading the goal scoring charts. நீ வந்து ஒரு ப்ரூவன் பிரீமியர் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் பிளேயருக்கு பே பண்றாங்கும்போது 60-70 மில்லியன் இல்லாம நீ வாங்கவே முடியாது. ஐ வில் சே, நான் ஆக்சுவலா வந்து நம்ம அந்த கீப் செல் வீடியோ பண்ணோம் தெரியுமா, நான் கார்டன் வந்து வேண்டாம் தான் நான் சொன்னேன். நீ வேணும்னு சொன்ன, நான் வேண்டான்னு சொன்னேன். Because I honestly thought Newcastle would ask for 120-130 million, like how they did with Isak last summer. கொடுக்கவே இல்லையே. உனக்கு லிவர்பூல்ட்டு உனக்கு வேணும்னா நீ வந்து எனக்கு வேணுங்கிற காசு கொடுத்துப்போ, இல்லைன்னா நான் கொடுக்க முடியாதுன்னு வெயிட் பண்ணானுங்கல்ல. I honestly thought that's what they'll do with Gordon also. நான் வந்து தெரில. See, as a Gordon as a player I've been seeing since he was at Everton, and he has been improving. குவாலிட்டி வந்து எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. நான் ஆக்சுவலி ஐ தாட் அட் திஸ் டைம் ஹி வுட் பி அட் அ டாப் கிளப், லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப். ஐ திங்க் இஸ் அ பாய்வுட் லிவர்பூல் ஃபேன். லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்ல இருப்பான் தான் நான் நினைச்சேன் அட் திஸ் பாயிண்ட். அவனுங்க கேக்போ வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அங்கே லெஃப்ட்ல, அது என்ன பண்றானுங்கன்னு தெரியல. பட் 70 million + add-onsங்கிறது, இஃப் யூ டேக் இட் ஓவர் 5-year contract, it is 14 million per year plus salary. என்ன பொறுத்தளவில் இட்ஸ் குட் டீல். பிரீமியர் லீக்லேருந்து நீ ஒரு பிளேயர் வாங்கணும்னா எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் தான், அன்லெஸ் இப்போ நீ ராஷ்வர்ட் மாதிரி ஸ்டாக்ஸ் டிப் ஆகும்போது வாங்குறனா தவிர இது எப்பவுமே எக்ஸ்பென்சிவ். அண்ட் யூ பையிங் சம்மன் ஹூஸ் கோயிங் டு த வேர்ல்ட் கப். அவனுங்க என்ன சொல்றாங்க, எங்க கண்ட்ரியில் செகண்ட் பெஸ்ட் லெஃப்ட் விங்கர் கார்டனுங்கிறானுங்க அவங்க. வாட் டு வி ஹேவ் டு டிஸ்பியூட்? ஆமாம், அது ஜஸ்ட் டு கிவ் சம் கான்டெக்ஸ்ட்டு. லாஸ்ட்டு ஒரு சில பிளேயர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ சொல்கிறேன்னா, கோலோ முவானி சைன் பண்ணது 95 million சைன் பண்ணாங்க. கொன்சாலோ ராமோஸ் பிஎஸ்ஜி சைன் பண்ணும்போது 65 million சைன் பண்ணாங்க. சிட்டி மார்முஷ் சைன் பண்ணும்போது 75 million சைன் பண்ணாங்க. அண்ட் மார்முஷ் இஸ் நாட் ஈவன் அ ஸ்டார்டர், அண்ட் பெஞ்ச்லேயும் வந்து இஸ் கெட்டிங் வெரி லெஸ் கேம் டைம். இசாக்கை போன சீசன் லிவர்பூல் 145 million சைன் பண்ணுறாங்க. வேர்ட்ஸை 125 million சைன் பண்ணுறாங்க. அண்ட் குவாராவை வந்து பிஎஸ்ஜி வாங்கும் போது தே காட் குவாரஸ்கேலியா ஃபார் 70 million. அண்ட் டெசிரேடுவை சைன் பண்ணும்போது 50 million சைன் பண்ணாங்க. ஸோ ஆன் தட் இஃப் யூ லுக் அட் அந்த ட்ரெண்ட் ஆஃப், அதை விடுங்க, நோனி மாடுவேக்கேவை ஆர்சனல் சைன் பண்ணும்போது 56 million சைன் பண்ணாங்க, 60 million சைன் பண்ணாங்க. So you're telling me 10 more 60 million pounds, 60 million pounds, which is 70 million euros. So if you're telling me at the same price I'm getting Anthony Gordon அப்படின்னா வந்து I'll honestly take it. இதில் இன்னொரு நேரேட்டிவ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட யுனைடெட் கிட்ட பே பண்ண 30 million இல்லை, ஆனால் இந்த 80 million எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி ஓடிட்டுருக்கு. இன்னொரு கிளாரிஃபிகேஷன் நான் என்ன பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எவர் சின்ஸ் த சீசன் எண்டட், நம்ம பார்சலோனா கேம்ப்லேயே தேர் வாஸ் டவுட் அபவுட் பிரிங்கிங் பேக் ராஷ்வர்ட்.
என்னதான் அவன் இந்த சீசனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் there was a different type of left winger that the club was looking at and it was most likely not going to be Rashford அப்படிங்கிறது தான் வந்து ஸ்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் டெக்கோ வாஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் பிரிங்கிங் பேக் ரேஷ்ஃபர்ட் வாஸ் த நியூஸ். ஸோ இட் இஸ் நாட் தட் 30 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இல்லை அதனால நாங்கள் ரேஷ்ஃபர்ட் சைன் பண்ணல, அப்புறம் நீங்கள் எப்படி போய் 80 மில்லியனுக்கு 70 மில்லியனுக்கு கார்டன் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற நரேட்டிவ் இல்லாமல் பாயிண்ட் வாஸ் தட் ஸ்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட் வாஸ் லுக்கிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ லெஃப்ட் விங்கர். தே வெண்ட் அஹெட், காட் ஹிம், சைன்ட் இட், டன் முடிச்சிட்டாங்க டீலை. அதுதான் வந்து இது. அண்ட் இன்னொரு நரேட்டிவ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இஸ் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் நம்பர்ஸ். நிறைய பேர் வந்து people are talking a lot of numbers and to be fair Gordon in a bad season had 17 goals last season, 17 goals and 5 assists if I'm not wrong. And again to give context, PSG Desiree Doué sign பண்ணும்போது he had 4 goals and 4 assists in Ligue 1. அண்ட் பிஎஸ்ஜி குவாரட்ஸ்கேலியா சைன் பண்ணும்போது அந்த சீசன் ஹி ஹேட் 6 goals and 2 assists or something like that. அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ் ஹி ஹேட் கான் கோல்லெஸ் ஃபார் 6 months நாப்போலியில். அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து நோ ஒன் ஸ்போக் எனி திங். அண்ட் வென் வி ஆர் லிங்க் டு குவாரட்ஸ்கேலியா அட் தட் டைம் எவ்ரி ஒன் வாஸ் லைக் இல்லை குவாரட்ஸ்கேலியா வேணாம், வேஸ்ட்டு, நாப்போலியில் வந்து இஸ் ஸ்மால் டீம் பிளேயர் அப்படி இப்படின்ட்டு. இப்போ பிஎஸ்ஜியில் வந்ததுக்கப்புறம் குவாரட்ஸ்கேலியா ஹஸ் பிகம் லிட்ரலி எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் லெஃப்ட் விங்கர். ஸோ அப்படி இருக்கும் போது அகைன் இந்த நரேட்டிவ் வந்து கிளப் எல்லாம் பார்க்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா ரஃபினியா சைன் பண்ணப்போ ரஃபினியோட ஸ்டாட்ஸ் என்னன்னு எடுத்துப்பாரு. ஐ எம் பிரிட்டி ஷுவர் இட் won't be more than 9 goals 7 assists in a season. Yes. ஏன்னா see it all depends on what team you play in, what kind of system you play in and everything. இன்னொன்று கார்டன் இந்த சீசன் ஐ திங்க் ஒன்ஸ் தே டிசைடட் தட் கார்டன் வாஸ் நாட் கோயிங் டு கண்டினியூல அவன் அப்படியே ஃபேஸ் அவுட் பண்ணிட்டானுங்க டீம் விட்டு. அவன் ஐ திங்க் அட்லீஸ்ட் இந்த 38 கேம்ஸில் லாஸ்ட் 12-13 கேம்ஸ் ஹி வுடன்ட் ஹவ் ஸ்டார்டட். ஹி வாஸ் பீங் ஒசுலா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. தே வர் நாட் ஸ்டார்டிங் கார்டன். ஸோ ஐ திங்க் வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் ஹிம் பேஸ்ட் ஆன் த சீசன். இந்த சீசன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எங்கே முடிச்சான்னு தெரியல சாம்பியன்ஸ் லீக்லன்னு. 3rd லீடிங் கோல் ஸ்கோரர் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல. ஓகே, ஒன்லி எம்பாப்பே அண்ட் கேன் ஹேட் மோர் கோல்ஸ் தென் ஹிம். அதுலயே வந்துட்டு கேன்லாம் ஹீஸ் பிளே 13 கேம்ஸ். இவங்க பிகாஸ் தே காட் அவுட் நாக்ட் அவுட் early they played lesser games also Newcastle. பட் ஸோ சி கார்டனோட பொட்டென்ஷியல் பற்றிலாம் நோ ஒன் கேன் கொஸ்டின். அண்ட் இஃப் எனி திங் வி ஆல்வேஸ் நோ அவனோட அவுட்புட்ல நீ வந்து ஒரு 30-40% ஆட் பண்ணும் ஹான்சி ஃபிளிக் டாக்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த அது வந்து நம்ம 24 சீசன்ல ஃபெரான் சூப்பர் சப்பா ஆடியா வந்து ஹி ஹேட் 20+ GA அந்த சீசன்ல. ஸோ எனி அட்டாக்கர் ஹூ கம்ஸ் இன் டு த ஹான்சி ஃபிளிக் சிஸ்டம்ஸ் நம்பர்ஸ் வந்து வில் ஆட்டோமேட்டிக்லி டபுள். நம்ம நம்பர்ஸ் பற்றி வரையே பண்ண தேவையில்லை. அப்படி இருக்கும்போது தேவையில்லை அதான். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் சி வாட் அதர் குவாலிட்டிஸ் த பிளேயர் இஸ் பிரிங்கிங் இன். அண்ட் யா I think his ceiling is around 40-45 goals and assists per season. நான் கார்டன் பார்த்த வரைக்கும் சொல்றேன், வெரி வெரி குட், வெரி கிளீன். நீ எதுலையுமே வந்து ஒரு இது மாதிரி சொல்ல முடியாது லைக் அவன் ஒரு எக்ஸலண்ட் 1-on-1 ட்ரிப்ளரான்னு கேட்டனா கிடையாது. பட் ஹீஸ் வெரி குட் டு பீட் இஸ் மேன். ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் பீட்டிங் இஸ் மேன். நீ வந்து ஒரு டிசைடட் மாதிரி பீட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா பீட் பண்ண மாட்டான். பட் ஹில் ஸ்டில் பீட் இஸ் மேன். Very pacey. I think he is the fastest Champions player in the Champions League this season, even more than Mbappe. So he's that pacey and over of the nivithave matta. It's like having another Rafinha out of possession. I am not exaggerating. Probably Gordon's best suit adha. அவனோட ஆஃப் த பால் pressing தான் அவனோட பெஸ்ட் attribute நான் சொல்லுவேன். யா ஐ திங்க் அந்த சில கேம்ஸ்லையும் இந்த சீசன் இந்த சீசனாக லாஸ்ட் சீசனான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் யுனைடெட் கூட ஒரு கேமில் அந்த கேசமீரோ பால் எடுத்துகிட்டு போகும்போது அவன் ட்ராக் பேக் பண்ணி பால் வின் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போவான். அண்ட் ஐ திங்க் ஈவன் லிவர்பூல் கேம்லேயும் வந்து ரெட் கார்டு வாங்கினான், ப்ரெஸ் பண்ணி தான் ரெட் கார்டு வாங்கினான் லிவர்பூல் கேமில். ஆமாம் ஆமாம். ஸோ ப்ரெஸ்ஸிங் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது, ஹி ஆல்சோ கேன் பிளே அக்ராஸ்
ஆல் த்ரீ பொசிஷன்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் மூணுமே ஆடி இருக்கான் நியூ காசலுக்கு. ஸோ எனக்கு தெரில, ஐ டோன்ட் see it as என்னது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் see a ப்ராப்ளம் இந்த சைனிங்னு வந்து எனக்கு தோணுது. I actually think his best position is going forward at least will be the number 9 only, personally. Now, in the season, whenever I've seen him play, he has looked much better as a striker than he has at left wing. எஸ்பெஷலி அந்த ப்ரெஸ்ஸிங்னால நம்மள மாதிரி ஒரு சிஸ்டம் ஆடணும்னு வச்சுக்கேன், இட்ஸ் அ ட்ரீம் நம்பர் 9 டு ஹேவ். இப்போ நம்ம டெம்பிளே பார்க்குறோம்ல, லூஸ் என்ட்ரிக் சிஸ்டம்ல எப்படி ப்ரெஸ் பண்றானே, லிட்டரலி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுவான். அண்ட் இமேஜின் யூ ஹேவ் ரஃப் ஆல்சோ ஃபிட் ஆன் த லெஃப்ட். நம்ம இதை பத்தி பேசலாம், பட் ஐ வாண்டட் டு அட்ரஸ் ஒன் மோர் பாயிண்ட். நீ சொன்னது ராஷ்வர்ட் பத்தி, இட் இஸ் நாட் அபவுட் நாட் ஹேவிங் மணி டு ஸ்பெண்ட், இட் இஸ் அபவுட் சூசிங் வேர் டு ஸ்பெண்ட் த மணி. அது வந்து I don't think we've given up on Rashford yet. சரியா, என்ன பொறுத்தளவில் I feel this transfer window from here will be, if we are able to sign a striker, then we'll go for a striker. இல்லைனா I won't be surprised if we July endல we go back and we trigger the Rashford option and bring him back here. So now you have I can't say superstar attacker, but you have a star attacker in your squad. If you need one more attacker, நீ வந்து வேற இப்போ ஆல்வரஸ் பார்க்குறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் படித்தேன். I don't think Alvarez is going to be possible. I think they look at other strikers also. If you can bring someone who's a normal conventional striker, then okay. இல்லைனா you go back to Rashford, who's again going to give you depth across any position. That's how அப்படிதான் பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அ குட் சைனிங், இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் அ இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கோயிங் டு த வேர்ல்ட் கப், ப்ரீமியர் லீக் ப்ரூவன் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ப்ரூவன். அண்ட் ஸோ அப்படி இருக்கும் போது ஐ ஃபீல் தட் 70 million fees இஸ் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஃபைட். அண்ட் எனி அதர் பாயிண்ட்ஸ் டு ஆட்? I actually had one stats நான் எடுத்து வச்சிருந்தேன், ஒரே ஒரு நிமிஷம். அது மட்டும் I just wanted to say, give me a minute. நீ எதை சொல்லு, அதுக்குள்ள நான் சொல்றேன். எஸ் இல்ல, ஏன் why Gordon, why not Rashford அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. So I was looking into this out of possession பத்தி மட்டும். ஓகே, ராஷ்வர்ட் வந்து 95th percentile for defensive actions. சாரி, ராஷ்வர்டுங்க, கார்டன் வந்து 95th percentile for defensive actions, 81st percentile for regains, ball regains, 97th percentile for pressures, 88th percentile for pressures through regains. Sorry, regains to pressures, 88th percentile for counter pressures, and 88th percentile for counter pressure regains to counter pressures. Okay, coming to Rashford வந்து 14th percentile for defensive actions, 14th percentile இல்ல 6th percentile for defensive actions. Okay, 48th percentile for regains, 9th percentile for pressures, 45th percentile for regains, 45th for counter pressures, 58th for regains to counter pressures. I think this is that solves the problem. The story writes itself. ஆமாம், அதுதான் நம்ம த்ரூ அவுட் த சீசனே வந்து ராஷ்வர்ட் பற்றி பேசும்போது நம்ம அதான் சொன்னோம். ராஷ்வர்டோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி பற்றி கொஸ்டினே இல்லை. he can deliver those moments of magic and he can score those goals, but அவன் ஒரு கேம்லேயே ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான். லைக் he'll be the best player in the world for 10 minutes and then the next 10 minutes வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து அவனுக்கே தெரியாத மாதிரி விளாடுவான். எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, பட் அந்த ஃபஸ்ட்டு நியூ காசல் கேம் நம்ம அந்த கேம்லேயே வந்து he had a terrible first half. அந்த 2 கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி he had a very very bad first half. பட் இப்போது now that the season has ended and இவ்வளோ கேம்ஸ் பாஸ் ஆகிடுச்சுங்கும் போது பீப்புள் ரிமெம்பர், ஓகே என்னடா அவன் போய் நியூ காசல் கூட 2 கோல் அடித்தானே, அப்போ அவன் நல்ல பிளேயர் இல்லையா அப்படின்னு. see he's a very good player, பட் என்ன நம்ம கொஸ்டினே வந்து இந்த சீசன் சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஹவு கேன் திஸ் டீம் கோ ஃப்ரம் ஜஸ்ட் பீயிங் லா லிகா வின்னர்ஸ் டு கம்பீட்டிங் இன் த சாம்பியன்ஸ் லீக் அண்ட் ஹேவிங் அ டீப் ரன் இன் த சாம்பியன்ஸ் லீக். அந்த சீலிங் ரேஸ் தான் வாங்கணும்.
எஸ் எக்ஸாக்ட்லி. சரியா? அதுவும் வந்து எனக்கு ஒரு ராஷ்வர்ட் இத்தனை கோல் அடிச்சிருக்கான், இத்தனை அசிஸ்ட் அடிச்சிருக்காங்க, இது அவனோட இண்டிவிஜுவல் எபிலிட்டி. ஓகே, பட் ஹி இஸ் நாட் a சிஸ்டம் ஃபிட். யா கார்டன் அந்த மாதிரி கிடையாது. கார்டன் வந்து இந்த சிஸ்டம்காக பண்ண ஒரு பிளேயர். He might not have the same kind of output that Rashford has. He could have, he couldn't have. But we won't lose anything in terms of நம்ம ராஷ்வர்ட் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ராஷ்வர்ட் ஆடினா ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி குறையுது, இவா ஆடினா ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி குறையுது, லெவா ஆடினா ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி குறையுது. கார்டன் ஆடினா ஒன்றும் குறையாது, அதிகம்தான் ஆகும் ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி. ஆமாம். அண்ட் அது ரொம்ப இதுவும் வந்து முக்கியம். யா நீங்கள் முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என் கொஸ்டின் கேட்குறேன். இல்ல அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து நிறைய தடவை பார்த்திருக்கோம், whenever we press well we play well. ஏன்னா Yes. நம்ம பிரஸ் பண்ணோம்னா நம்ம ஹைலைன் வந்து it doesn't look exposed. It's all correlated. It's not always about the output. இதை வந்து நாங்கள் மிட் சீசனில் வந்து நிறைய தடவை சொல்லியிருப்போம். நாங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹைலைன் இஸ் நாட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். வேர் வி டாக் அபவுட் அந்த ப்ரெஸ்ஸிங். இப்போ அந்த எந்த கேம்லலாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கேமில் வந்து ஹைலைன் ஆடுறோங்கிறதே நம்ம அப்பப்போ மறந்துடுவோம். அந்த லெவலில் வந்து டீமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது we need to look at players who can do that pressing intensity and perform that இது அந்த பாயிண்டில் தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு கேள்வி. இது ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த கொஷின் வந்துச்சு. ஆர்வி பார்சலோனான்னு இல்லை, ஜென்ரலாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயே ஆர்வி ஸ்பெண்டிங் ப்ரீமியம் மணி டு கெட் பிளேயர்ஸ் ஃபார் அ சிஸ்டம் சூட்டபிள் பிளேயர்ஸ் ராதர் தேன் இப்போது சீலிங் ரேசிங் பிளேயர்ஸ். இப்போது நீட் நாட் நெசசரிலி பி தட் அவங்க தேர் வேர்ல்ட் கிளாஸ் ஆர் தேர் அந்த 9 out of 10 பிளேயர்ஸ் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஃபிட் ஆர் சிஸ்டம் ஆர் வி டெண்டிங் டு ஓவர் பே ஃபார் சர்டன் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த இதில். ஸோ அது பற்றி என்ன கருத்து? See, few things இங்க. First thing, I genuinely think Gordon has superstar potential. இது வந்து நான் பார்சலோனாக்கு வராங்கிறதுக்காக சொல்ல, எனக்கு அவன் எவர்டன்ல இருந்தப்போவே அதுதான் தோணும். That he has that potential. அவன் இன்னும் அந்த பிளேயர் கிடையாது, பட் ஐ ஃபீல் he has that potential. அதை விட்டுரு, கீப் தட் aside. ப்ரீமியம் மணி ஜென்ரலாக நீ யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவ? சூப்பர் ஸ்டார் ஸ்பெண்ட் பண்ணுவ. ஓகே, நீ சொல்கிற மாதிரி சீலிங் ரேசஸ் ஸ்பெண்ட் பண்ணுவ. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தளவில் ஒரு ப்ரீமியர் லீக் பிளேயர் நீ வாங்குறன்னா 70 மில்லியன் வந்து ப்ரீமியம் மணியே கிடையாது. பட் இது ப்ரீமியம் மணினே நீ அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீமியம் மணினே நம்ம அசியூம் பண்ணிட்டு பேசலாம். அசியூம் பண்ணிட்டே பேசினா கூட நம்ம ஸ்குவாடில் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. சரியா? நீ இன்னும் சூப்பர் ஸ்டார் வாங்க தேவையில்லை நம்ம ஸ்குவாடுக்கு. ஏன்னா யூ ஆல்ரெடி ஹேவ் லமீன், யூ ஆல்ரெடி ஹேவ் பெட்ரி, who are genuine superstars. I would even say Kubarsi is a superstar. Okay, at least he is on his way there. Okay, உனக்கு என்ன வேணும்? லமீனோட அவுட்புட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் வேணும். ஓகே, ஸோ லமீனோட அவுட்புட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? நல்ல ரன்னர்ஸ் வேணும், நல்ல ஃபினிஷர்ஸ் வேணும், நல்ல ட்ரிபிளர்ஸ் வேணும். ஓகே, யூ ஆல்ரெடி ஹேவ் ரஃபா, பட் ரஃபினியோட ஃபிட்னஸ் இஸ் ஆல்வேஸ் பின் past one season it's always been dodgy. சரியா? Gordon can replicate a lot of what Rafinha does. He can do a few things that Rafinha doesn't also, because he is naturally right footed. அவனை லெஃப்ட் விங்ல ஆட வச்சனா அவன் naturally right footed, கம்ஃபர்டபுளா உள்ள வருவான். இப்போ ரஃபீனியா நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், கட்டின் பண்ணி அவன் லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் அடிக்கும் போது அவனுக்கு எங்க எடுக்கிறது தெரியாது. நீ ஸ்ட்ரைக்கரா ஆடினா you can trust Lamine to find Gordon wherever he runs. You can trust Pedri to find Gordon. So I don't think our squad is short of superstars. நமக்கு வந்து சிஸ்டம் பிளேயர்ஸ் தான் முக்கியம். நம்ம வேற வேணா சைன் பண்ணாலும் சிஸ்டம் பிளேயராக தான் இருப்பான். நீ இன்கேஸ் வி ஆர் கோயிங் அஹெட் அண்ட் சைனிங் another striker this summer, I am 100% sure அவன் வந்து ஒரு வேற லெவல் ப்ரெஷராக இருப்பான். அவனோட இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். நம்ம வந்து ஓசிமன் மாதிரி ஒரு பிளேயர் பார்ப்போம், ஆர் ஆல்வரஸ் மாதிரி ஒரு பிளேயர் பார்ப்போம். பீப்புள் ஹூ வில் ப்ரெஸ். I don't think we will look at a player who doesn't press. அதுதான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் about the attack. Yeah, I also think the same. நம்ம வந்து சொன்னோம் தட் நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் பற்றி நம்ம இந்த வீடியோலையும் சொன்னோம் அண்ட் ப்ரீவியஸ்லேயும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் தட் ஹவு டு வி டேக் திஸ் டீம் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது.
அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டினோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் நீ கொஸ்டின் ஆ கேட்கறதுக்கு முன்னாடி, ம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிட்டி தான் ஆக்சுவலி இந்த பிரைம் இயர்ஸ். ம் they'll have around 20 players who are good enough to be starters. ம் ஆனா சிஸ்டமை மாத்தவே மாட்டானுங்க. எவன் உள்ள வந்தாலும் he look comfortable on that system, in that system, whatever that system. அதுதான் that is the hallmark of a good team. நம்ம வந்து அந்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு இப்போ நீ பிஎஸ்டி பாரு, அவனுங்க செனிமயிலு போட்டாருனாலும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க, டெம்பிளே போட்டாருனாலும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க. தட் இஸ் வேர் வி ஷுட் பி. நம்ம வந்து ஒரு 2 ஸ்டார்டர் டீம்ல இல்லைன்னா வந்து வி லுக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சர்ட்ஸ். யா ஸோ I am really welcoming this. If Gordon is the kind of signings we are going to make, I'm very happy. சேம். ஏன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் நம்ம குரூப் சாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அபவுட் இப்போ நம்ம அட்டாக்கர் சைனிங் பண்ணிட்டோம். அண்ட் நான் அக்கார்டிங் டு மீ அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சீசன் மோர் தேன் அ சென்டர் பேக் சைனிங் வி நீடட் அன் அட்டாக்கர் சைனிங் டு ரீப்ளேஸ் லெவாங்கிறது தான் நான் ஐ ஃபெல்ட். பிகாஸ் வித் திஸ் டிஃபென்ஸ் வி வர் ஏபிள் டு வின் லாலிகா ட்வைஸ் இன் அ ரோ. எஸ், நம்ம சாம்பியன்ஸ் லீக்கில் போய் ரெட் கார்டு வாங்கணும், இது பண்ணோம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். எஸ் இருக்குது, கோல் வாங்கணும், இன்டர்கிட்ட போய் கோல் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் வித் திஸ் டீம் வித் திஸ் டிஃபென்ஸ் வி வர் ஏபிள் டு வின் லாலிகா 2 times in a row. பட் இப்போ இந்த சீசன் நம்ம லெவா இல்லை அப்படின்னா வி டெஃபினெட்லி லேக் இந்த அட்டாக். நம்ம அந்த கீப்ஸல் லோன் வீடியோலேயே பார்த்தோம், அட்டாக்ல மட்டும் கீப்பில் வந்து 3 பேர் தான் இருந்தாங்க, வேணும்னா ஃபர்மீன் சேர்த்துக்கலாம் 4. ஸோ ஐ ஃபெல்ட் தட் நம்ம வந்து வி நீடட் அன் அட்டாக்கர் இஃப் யூ வாண்டட் டு ரீடைன் த லாலிகா டைட்டில். அண்ட் யூசிஎல் விட்டுருங்க, யூசிஎல் இப்போதைக்கு விட்டுருங்க. லாலிகா டைட்டில் ரீடைன் பண்ணுனாலே ஒரு அட்டாக்கருக்கு தேவை மோர் தென் அ சென்டர் பேக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் கருத்து என்ன அதை பற்றி? தெரிலடா எனக்கு. ஐ வாண்டட் அ சென்டர் பேக் ஆல்சோ. ஐ ஸ்டில் வாண்ட் அ சென்டர் பேக். ரெண்டுமே சைன் பண்ணணும் தான் நான் நினைச்சேன். நம்ம பேசிட்டு இருந்ததே அதான், ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ சென்டர் பேக் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கொண்டு வா. பிகாஸ் வி டிடன்ட் நோ வாட் மணி வி ஹேட். பட் எனக்கு தெரிஞ்சு ஜோன்ல போட்டா வந்து கேம்பனு கீழே தோண்டி ஆயில் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஐ ஹேவ் நோ ஐடியா ஹவு மச் ஆர் வாட் வி கேன் ஸ்பெண்ட் திஸ் சம்மர். ஏன்னா எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க மீடியால, 1:1 வந்துட்டோம், இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும். ஆனா கடைசியில் ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இந்த தடவை ஒண்ணுமே பேசாம ஒரு சைனிங்கே பண்ணி முடிச்சுட்டானுங்க 70 மில்லியனுக்கு. ஸோ எனக்கு வந்து ஆனஸ்டா தெரியல. ஐ நோ வி ஆர் ஹெவிலி லிங்க் டு கிவியோர். இட் இஸ் அ மூவ் ஐ வில் ரியலி வெல்கம். கிவியோர் ஐ திங்க் ஹில் காஸ்ட் யூ 40-45 மில்லியன். போட்டோ இஸ் ஹேட் அ பிரில்லியன்ட் சீசன். நீ சென்டர் பேக்கு ஓவராவும் ஸ்பெண்ட் பண்ணாம யூ வில் பி கெட்டிங் அ பிளேயர் ஹூ இஸ் க்ளோஸ் டு ஹிஸ் பிரைம். ஹீஸ் 25-26 எனக்கு தெரிஞ்சு கிவியோர். ஸோ யூ வில் கெட் அ பிளேயர் ஹூஸ் புஷிங் ஹிஸ் பிரைம் இயர்ஸ், ஹூஸ் அ லெஃப்ட் ஃபுட்டர். So Kivior sign mana, I'll actually welcome that move. But terla, even if you assuming you don't have the money, it's time for Deco to go to England again and then talk to Senesi. அந்த ட்வீட் நம்ம ஆந்தனி கார்டன் ட்வீட்க்கு அப்புறமே போட்டிருந்தோம் தட் Deco is in England not to just talk to, not just for the Anthony Gordon deal and is exploring potentially other options அப்படின்னு. Tottenham are linked to Senesi and hopefully Tottenham already have a pre-contract agreement with him. So hopefully we go hijack that deal. Juventus may hijack பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அந்த டீல. ஆமா. ஸோ இல்ல பட் உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ செனசிக்கு போகாத, கிவியோருக்கு போயிரு, பெட்டர், இன்னும் ஹையர் சீலிங். ஆமா. யா, ஜோலோடனஸ் பார்க்க மாட்டீங்க. நாங்க ஜோலோடனஸ் பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஃபைனலா உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும் எனக்கு. எஸ். இப்போ நம்ம கார்டனை சைன் பண்ணிட்டோங்கிற அந்த ஆஸ்பெக்ட தள்ளி வச்சுட்டு, ஓகே, உனக்கு வந்து ஆல்வரஸ் கார்டன் ஜாப் பெட்ரோன்னு ஆப்ஷன் கொடுத்திருந்தா நீ எப்படி ரேங்க் பண்ணிருப்ப? அல்வரஸ் கார்டன் ஜாப் பெட்ரோவா? எக்ஸ் மணி ஃபேக்டரே இல்ல. மணி ஃபேக்டரி இல்ல. இந்த சம்மருக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இல்ல மணி ஃபேக்டரே இல்லனா மேபி நீ நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சுக்க. பட் இட்ஸ் ஓகே டு டேக் தேர் மார்க்கெட் வேல்யூ. ஜஸ்ட் இமேஜின் we can spend for all three of them. I think we have to go for Alvarez la, no brainer. when அந்த குவாலிட்டி பிளேயர் அவைலபிளா இருக்கும்போது how can I not
எனக்கு வந்து நோ சொல்ல மனசு வரமாட்டேங்குது. பட் ஐ வுட் ஹவ் பட் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஐ வுட் ஹவ் கான் ஃபார் ஜாவ் பெட்ரோ, செகண்ட் கார்டன், தேர்ட் அல்வரஸ். லாஜிக்கலி யோசிச்சா. பட் எனக்கு உள்ளே இருக்கிற அர்ஜென்டினா ஃபேன் வந்து இல்லை அல்வரஸ் 1, ஜாவ் பெட்ரோ 2, கார்டன் 3ன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் நான் வந்து ஜாவ் பெட்ரோ 1 அண்ட் கார்டன் 2, அல்வரஸ் 3 சொல்லுவேன். ஐ நோ கிளப் இன்னும் ஆல்வரஸ்க்கு நெகோஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. பட் நான் ஐ வுடன்ட் ஹவ் டேக்கன் ஆல்வரஸ் அட் ஆல். ஆல்வரஸ் எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரைஸ், நாட் ஜஸ்ட் அவனோட டேலண்ட், அது எல்லாமே கிடையாது. நான் சொல்கிறது அதே தான். சிஸ்டம்க்கு ஃபிட் ஆகணும். நம்ம சிஸ்டம்க்கு வந்து அவன் ப்ரெஸ்ஸிங் அதெல்லாம் ஃபிட் ஆவான். பட் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் லீட் த லைன் பர்சனலி. அது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் நானும் இவன் ஜாவ் பெட்ரோ 1, கார்டன் 2 தான் சொல்லியிருப்பேன். யா பட் எஸ் மக்களே, ஆந்தனி கார்டன் இந்த வீடியோ வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல்ஸ் அனௌன்ஸ் பண்ணி மெடிக்கல்ஸ் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சைன் பண்ணியாச்சு. உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஏதோ 395 மில்லியன் வார் செஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறானுங்க. அது கொஞ்சம் பொறுங்க. கம்மிங் டேஸில் என்ன மாதிரி ப்ராக்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேர்ல்ட் கப் வீடியோ பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கிளப்பு வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணி சைனிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சரி இதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உங்கள் கருத்து என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர்.